இருக்கையில் வந்து அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் கொஞ்சம் சத்தத்தையும் குறைத்து இருந்தால் நிகழ்ச்சிகள் தடையுறாமல் நடைபெறுவதற்கு வசதியாக இருக்கும். உலகத்தமிழ் ஆசிரியர் மகாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இசை நிகழ்ச்சி, ஜேம்ஸ் வசந்தனுடைய இசை நிகழ்ச்சி நேற்றைய தினம் நடைபெற்று அனைவராலும் பேசப்பட்ட, மகிழ்வாக இருந்ததாக உணரப்பட்ட நிகழ்ச்சி. அதன் 2ஆம் நாள் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நேரத்திலே உலகத்தமிழ் ஆசிரியர் மகாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தாக வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக ஊடகத்துறையினருக்கான நன்றியை தெரிவித்து விடலாம். இந்த நிகழ்விற்கான ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருந்த உதயன் பத்திரிகையை சார்ந்த லோகேந்திரலிங்கம், கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட், தமிழ் மிரர் சார்ல்ஸ், புகைப்பட கலைஞர் பிரதீப் செல்வகுமாரசாமி மற்றும் மாநாடு சம்பந்தமான விளம்பரங்களை எமக்கு வழங்கி உதவிய தமிழ் வண்ணைச் சேர்ந்த சாமி அப்பாத்துரை, மொன்சூன் ஜேர்னல், தேடிப்பார் குமார், ஏஷியன் டெலிவிஷன் நெட்வொர்க் ATN, ஈஸ்ட் FM, CMR, நினைவுகள், ஐயா ஃபார் யூ, கிருபா கிருஷ்ணன், கனடா EC24 நியூஸ், தளிர் சஞ்சிகை, பறை, டொரண்டோ தமிழ்.com செந்தூரன், யுகம் வானொலி பேரின்பநாதன் வேந்தன் கணபதி ரவீந்திரன், கீதவாணி பாஸ்கரன், கனடா வேர்ல்ட் தமிழ் ரேடியோ பாஸ்கரன், டைம் FM மற்றும் மொன்ட்ரியல் தமிழ் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைவிட மாநாடு சம்பந்தமான பதாகைகளை வைப்பதற்கு இடம் தந்து உதவிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் வீடியோ கவரேஜ், அதாவது ஒளிப்பட தொகுப்பை வழங்கிய அனேரா HD Pro வீடியோ, GTA வீடியோ என்டர்டெயின்மெண்ட் மற்றும் அனலை எக்ஸ்பிரஸ் ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக உலகத்தமிழ் ஆசிரியர் மகாநாட்டின் உறுதுணையாக முதுகெலும்பாக நின்று செயற்பட்டு இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருக்கும் கனடா தமிழ்ச்சங்கத்தின் ஸ்தாபகர், படிமுறை தமிழின் ஸ்தாபகர் திரு சூனா ராசரத்னம் அவர்களை நன்றி உரை வழங்குவதற்கு இப்போது அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, துவங்குவோம். இந்த மகாநாடானது நாளைக்கு 3ஆவது நாள், நிறைவு நாள். இருந்த பொழுதிலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்று இந்த நன்றி ஒன்றை சொல்ல வேண்டிய எங்களுடைய பாரிய கடமை. எந்தவித அரசினுடைய ஆதரவுமின்றி எங்களுடைய தமிழ் மக்களினுடைய, குறிப்பாக கனடிய தமிழ் மக்களினுடைய பலத்தை கொண்டு, ஆதரவை கொண்டு இந்த மகாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதில் தங்களுடைய ஆதரவையும் பங்களிப்பையும் செய்தவர்களை அவர்கள் எதிர்பார்த்து செய்யாவிட்டாலும் கூட நாங்கள் அவர்களை நினைவுபடுத்தி அவர்கள் செய்த பங்களிப்பினை, தொண்டினை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு பாரிய கடமை. அந்த வகையிலே இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் என்று எண்ணி துணிந்து வந்திருக்கின்றேன். என்றால் தேநீர் கூட அங்கே இருக்கும், கேட்பீர்கள். தயவுசெய்து மற்றவர்களும் கேட்கக்கூடிய விதமாக நாங்கள் கதைக்காமல் எங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் விடுத்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம் வருகிறது, ஒரு விடயத்தை சொல்கின்றேன். இங்கே இந்த ப்ரெசன்டேஷனுக்கு இந்த பறையேற்றம், கட்டுரை படித்தல் நடக்கும் பொழுது அதை விருப்புடன் சில பேர் கேட்டுக்கொண்டிருக்க, பின்னுக்கு இருந்த பெரியவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் அதை கேட்க முடியவில்லை.
என்று சொல்லி சில இளம் தலைமுறை சந்ததியினர் குறைபட்டு கொண்டார்கள். நாங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டுவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் எங்களிடம் அப்படி குறை சொல்லக்கூடியவர்களாக நடக்கக்கூடாது. எனவே அந்த வகையில் தான் இங்கேயும் அதை நீங்கள் கடைப்பிடிக்க கவனத்திற்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து இந்த மகாநாட்டை நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்ய நினைத்திருந்தா கூட செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலக தமிழினம் ஒரு தேசிய இனமாக பரிமாண வளர்ச்சி பெற்று தன்னுடைய இந்த விதமான தேவைகளையும் ஒரு தமிழ் தேசியம் என்ற கண்ணோட்டத்தில் இயங்க தொடங்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டுக்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட அந்த விடயம் இந்த தமிழக அரசு கூட அயலக தமிழர்களுக்கான ஒரு அமைச்சினை நிறுவி அந்த உலகம் பூராகவும் இருக்கின்ற தமிழர்களுடைய நலனை பார்க்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை திட்டங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக நடக்குதோ இல்லையோ அந்த தேசிய கண்ணோட்டம் இருக்கின்றது. அந்த தேசிய கண்ணோட்டம் தமிழர்களிடையே பரிமாண வளர்ச்சி பெற்று கொண்டு வருகின்றது. அது ஒரு ஆரோக்கியமான விடயம். ஏனென்றால் உலகில் தமிழர்கள் வாடுகின்ற ஒவ்வொரு நாட்டிலும் அந்த சில நாடுகள் எங்களுடைய வரவேற்று ஆதரவளித்து எங்களுடைய மொழியையும் கலைப்பண்பாட்டையும் பேணுவதற்கான ஆக்கமும் ஊக்கமும் பொருளாதார வசதியும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் சில நாடுகளில் அவ்வாறான வசதிகள் இல்லை. அதற்கு மேலாக சில நாடுகளில் அந்த தேசிய இனத்தினுடைய அழிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் உலகத் தமிழர்கள் மொழியால் ஒன்றிணைந்தவர்கள், சாதி மதங்களுக்கு அப்பால் மொழியால் ஒன்றிணைந்த மொழியின் பண்பாட்டை கொண்டிருக்கின்ற ஒரு இனம் என்ற வகையில் நாங்கள் ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு இந்த தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலை கூட முன்னெடுக்க முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 92ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் ஆரம்பித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றி கொண்டிருக்கின்ற உலகத்தமிழ் ஆசிரியர் சங்கம் திரு சாமிக்கண் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார், நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அவர் தொடர்ந்து அயராது இன்று பணி ஓய்வு பெற்ற பின்பும் கூட அயராது இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருமகன். இதை அதற்கு எங்களுடைய பாராட்டுகள் நாங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது முக்கியம். அவர் இந்த சபையில் இருக்கிறாரோ இல்லையோ அது எங்களுடைய கடமை. ஆனால் அங்கால் இருந்தார், வந்திருப்பார். இது முக்கியமான ஒரு பணியை அந்த சிங்கப்பூர் திரு சாமிக்கண் அவர்களும் அவரோடு சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அந்த அரசினுடைய உதவியோடும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய பணி இன்னும் தேவை. இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அது செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இந்த மகாநாட்டை நாங்கள் செய்ய முற்பட்ட பொழுது எங்களுக்கு அடுத்த உதவி செய்தது டொரண்டோ பல்கலைக்கழகம். அந்த டொரண்டோ பல்கலைக்கழகம் திருமதி பவானி ராமன் அவர்கள் தன்னால் இயன்ற மட்டும் இந்த மண்டபத்தை என்றால் என்ன, இங்கு எங்களுடைய விருந்தினர்கள் தங்கியிருக்கின்ற விடுதியாக இருந்தால் என்ன, அல்லது எந்த விடயத்தை இங்கே செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விடயங்களுக்கு கூட பல்கலைக்கழகத்துடன் இதனுடைய ஒரு உறுப்புரிமை அங்கத்தவராக கதைத்து இந்த மண்டபம் எல்லாம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தந்த விலை பார்க்க $19,000 என்று சொன்னார்கள். எடுப்பதான் நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அரை விலைக்கு கீழே அதை எங்களுக்கு எடுத்து தந்தார். இவ்வாறாக அவர்களுடைய அந்த டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய அனுசரணை இந்த மகாநாட்டுக்கு இருந்திருக்கின்றது. அதுக்கு துணை நின்றவர்கள் திருமதி பவானி ராமன் அவர்கள். அவர்களுக்கு பின்புலத்தில் தன்னுடைய நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுதிலும் துணை நின்றவர் பேராசிரியர் சேரன் அவர்கள்.
இந்த இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது டியூரம் தமிழ் சங்கம். நாங்கள் எங்களுக்கு உதவி செய்பவர்கள் உடைய நிதிக்கு ஒரு வரி விலக்கு கிடைத்தால் அவர்கள் இன்னும் சந்தோஷப்படுவார்கள், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று தேடிய பொழுது 2 நிறுவனங்கள், ஒரு நிறுவனம் முன்வந்தது. அவர்களோடு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கற்பித்தல் முறையை பின்பற்றி எங்களோடு இணைந்து தமிழை கற்பித்து கொண்டிருக்கின்ற டியூரம் தமிழ் சங்கமும் டியூரம் தமிழ் ஃபெடரேஷன் ஒரு அறக்கட்டளை சேரிட்டபிள் நிறுவனம் என்பது அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியும். அவர்கள் அப்போ உடனே சொன்னோம், நீங்கள் சேரிட்டபிள் தான் இங்கே ஜியா இருக்கின்றார். உடனடியாக அவர்கள் இல்லை, நாங்கள் இந்த மகாநாட்டுக்கான நிதியை பெற்று அதற்கான வரவு செலவை வைத்து யாராரு கொடுக்கணுமோ அந்த பணத்தை கொடுத்து கொள்கின்றோம் என்று சொல்லி முன்வந்து இணைந்து செயல்பட்டார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இந்த படிமுறை தமிழ், தயவுசெய்து கதைக்கிறவர்கள் கதவை சாத்திட்டு வெளியால் போயின்னு கதைங்க நல்லா இருக்கும். கேட்க சில பேர் விரும்புகிறார்கள், விரும்பாதவர்கள் வெளியால் இருந்து கதைச்சிட்டு வரலாம். இந்த படிமுறை தமிழ் கற்பித்தல் முறையை இன்றைக்கு 10 வருடம், 14ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியாக 10 வருட நிறைவு இது. எனவே தான் சாமி கண்ணு இந்த மகாநாட்டை அடுத்த வருடம் வைக்கலாம் என்ற பொழுது கூட நான் இல்லை, இந்த வருடம் வைப்போம். இது 10வது ஆண்டு நிறைவு இந்த படிமுறை தமிழுக்கு. எனவே அந்த நிறைவு நாள் உண்மையில் அது பதிவு செய்யப்பட்டது ஜூன் 3ஆம் தேதி. நாளைக்கு நாளையோடு 10 வருடங்கள் நிறைவடைகின்றது. அந்த நாளோடு இதை நாங்கள் செய்து கொள்வோம் என்ற எண்ணத்தோடு அதற்கு முன்பு 1 வருடத்துக்கு முன்பு நாங்கள் இந்த படிமுறை தமிழ் முறையில் கற்பிக்க வருகின்ற கல்லூரிகள் அவர்கள் சுதந்திரமாக தங்கள் பாட்டிலே இயங்குவார்கள். அவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு கட்டமைப்புக்கு கீழ் கொண்டு வரும் பொழுது இந்த தமிழ் மொழி கற்பித்தலை பற்றிய ஆய்வுகளை அல்லது அந்த கற்பித்தல் முறையை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போவதற்கு உரிய வளங்களை கொண்டு ஒரு அமைப்பாக, உலக ரீதியான அமைப்பாக அந்த அமைப்பு மாறும் பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வளம் இருக்கும், சிறப்பிருக்கும். அவற்றையெல்லாம் இணைத்து அது செயல்படுவது ஆரோக்கியமாக இருக்கும் என்ற வகையிலே உலகம் முழுமையும் இருக்கின்ற இந்த கற்பித்தல் முறையின் கீழ் செயல்பட முன்வந்த அந்த அமைப்புகளை ஒன்றிணைத்து படிமுறை தமிழ் ஒன்றியம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கின்றோம். அதனுடைய தலைவராக திரு பரமநாதன் அவர்கள், முருகேஷ் பரமநாதன் அவர்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருப்பவர், மகாநாட்டுக்கு வந்திருக்கின்றார். அவர் இருக்கின்றார். அவரும் இதனுடைய அனுசரணையாளராக அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மகாநாட்டு பகல் 5 மணி மட்டும் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்போம். அந்த மாலை நேரம் இந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தொண்டர்களாக பணிமாற்ற வந்திருக்கிறார்கள். அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் மகாநாட்டு பேராளர்களும் மற்றும் பலரும் ஒரு இனிமையான பொழுதாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அதோடு எங்களிடம் கல்வி பயின்ற பிள்ளைகள்
இசையை பயின்ற பிள்ளைகளாக இருந்தால் என்ன, பயிலாத பிள்ளைகளாக இருந்தால் என்ன, இசையோடு தமிழர்களுடைய விழுமியங்களை காவிக்கொண்டு வாழ்வியலை காவிக்கொண்டு செல்கின்ற ஆத்திச்சூடி கொன்றவேந்தன் உள்பட நல்வழி எங்கள் சிறந்த பாடல்கள், சங்க இலக்கிய பாடல்கள் இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு இசை நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற விருப்போடு திரு மதிப்புக்குரிய திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை நான் சந்தித்த போது அவர் விருப்போடு இதை ஏற்றுக்கொண்டு நேற்றும் அந்த நிகழ்ச்சி நடந்தது, இன்றும் நடைபெற இருக்கின்றது. அவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது, இந்த மகாநாட்டுக்கு உலகம் முழுமையும் இருந்து பேராளர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த பேராளர்களுக்கு நாங்கள் எந்த விடயம் செய்தால் என்ன, எல்லோருடைய தேவைகளையுமோ அல்லது அவர்கள் கஷ்டப்படாத விதத்திலேயோ சிரமம் இல்லாத விதத்திலேயோ செய்ய முடியாமல் இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது மனக்குறை அல்லது சிரமம் இருந்திருந்தால் நாங்கள் இது சேர்ந்து, பேராளர்களும் சேர்ந்து உட்பட எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மகாநாட்டை செய்கின்றோம். நாங்கள் முன்னுக்கு இருப்பவர்களாக இருக்கலாம், நாங்கள் வண்டிலில் இழுத்துச் செல்லுகின்ற மாடுகள் போல நாங்கள் இழுத்து கொண்டு போனாலும் வண்டிலுக்கில் இருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டாலும் அல்லது அந்த வண்டில் போகும்பொழுது கல்லுக்கு மேல் ஏறி விழுந்தென்றால் ஒரு உலுக்குலுக்கும் போய் அடிபடுறதுக்கு. எனவே அப்படியான சின்ன சின்ன சிரமங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்தால் அதற்கும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்கள் வந்து இந்த மகாநாட்டை சிறப்பித்தமைக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து எங்களுக்கு அவர்கள் பாராட்டுக் கொள்கிறேன். இந்த மகாநாடு செய்யப்போகின்றோம் என்ற பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், மாநில பாராளுமன்ற உறுப்பினர் திரு லோகன் கணபதி அவர்களை நாடி கேட்டோம், சொன்னோம். அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். இந்த மண்ணிலே கவுன்சிலராக இருந்து தமிழ் மரபு திங்களை மாக்கம் சிட்டிக்கு ஊடாக நிறைவேற்றி முதல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரபு திங்களாக கொண்டு வந்தவர். அந்த அவருடைய தமிழ் வேட்கையும் ஆர்வமும் எங்கள் 5 பேரையும் நன்கு பிணைத்திருந்தது. அவரிடம் கேட்ட பொழுது அவர் இன்று வரை இதற்காக தன்னுடைய என்னென்ன ஒத்துழைப்பு தர வேண்டுமோ சகல விதத்திலும் இதை செய்திருக்கின்றார் அரச மட்டத்தில். அதற்காக அவருக்கு உண்மையை நன்றி எதிர்பார்த்தவர் செய்வதில்லை எவருமே என்ற பொழுதிலும் எங்களுடைய கடமை, அவர் செய்த பல விடயங்கள் இருக்கின்றன, அவர் எதிர்கொண்ட பல சிக்கல்கள் இருக்கின்றன. அத்தனையும் கூடாகவும் அவர் இதை சிறப்பாக செவித்து கல்வி அமைச்சரை கூட இங்கு அழைத்து வந்து நேற்று சிறப்பித்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் எவ்வாறு செயல்பட்டாலும் இந்த செயல்பாடுகளை எங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல ஊடகங்கள் தேவை. அந்த ஊடகங்களை பற்றி இங்கு தம்பி பிரசாந்தன் அவர்களுடைய பெயர்களை பட்டியலை உங்களுக்கு சொல்லியிருந்தார். குறிப்பாக எங்களுடைய தொடர்ந்து 6 மாதமாக தொடர்ந்து நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம், செய்தியை கொடுத்த பொழுதெல்லாம் மக்கள் மத்தியில் அதை பிரசுரித்தோ அல்லது வானொலி மூலமோ கொண்டு சென்றவர்கள் உதயன் லோகேந்திர லிங்கம் அவர்கள் முதன்மையாகவும், தொடர்ந்து
தென் புலோலியூர் கிருஷ்ணலிங்கம் அவர்கள் சிஎம்ஆர் வானொலி விளம்பரம் தொலைக்காட்சி இரண்டிலுமே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். பேட்டிகள் எடுத்து போட்டார்கள். ஈஸ்ட் தெய்வம் 2 முறை எங்களுடைய பேட்டிகளை கொடுத்தது. அதுபோல் தமிழ் மிரர் சார்ல்ஸ் தன்னுடைய முகநூலும் பதிவு செய்து படங்களையும் எடுத்து போட்டுக்கொண்டிருந்தார். தாளிர் அதே போன்று கதிரொலி எங்களுடைய கணபதி ரவீந்திரன் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியை உலகம் பூராகவும் நேரலையாக கொடுத்து கொண்டிருக்கின்ற அனலை எக்ஸ்பிரஸ் அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியறிதலை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இந்த மகாநாட்டுக்கு பல்வேறு வகைப்பட்ட தேவைகள் வேலைகள் இருக்கும். ஒன்றல்ல, நான் என் வாழ்வில் பல்வேறு விழாக்களை நடத்தியிருக்கின்றேன். அது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்லது 2 நாள் நிகழ்ச்சி 3 நாள் நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஒரு மண்டபத்தில் நடக்கும், ஒன்றுமில்லை. ஆனால் இது ஒரு உலக அளவிய ஒரு மகாநாடு. இந்த மகாநாட்டினை சிறப்பாக நடத்துவதானால் பல்வேறு வகைப்பட்ட தொண்டுகள் வேலைகள் நிறையவே இருக்கும். அவற்றையெல்லாம் திறம்பட இந்த மகாநாட்டு குழுவினர் செய்திருக்கிறார்கள். அவர் இந்த படிமுறைத்தமிழ் ஒன்றியத்தில் உறுப்பினர்கள்தான். அவர்கள் நன்றி அறிவாக்கு செய்யவில்லை. ஆனால் அவர்களுடைய உழைப்பை உங்களுக்கு நாங்கள் ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்ற விருப்புடன் அவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த மேடை அலங்காரத்தை சங்கீதா அவர்கள் பொறுப்படுத்தி இந்த அலங்கார மேடையோ வழி அலங்காரம் இதுகளுக்கு பேரெடுத்து செய்தார். சிறப்பாக திட்டமிட்டார். இதிலே வைத்திருக்கின்ற இந்த கட் அவுட்டுகளோ வெளியில் இருக்கின்றதோ இதெல்லாம் இந்த மகாநாட்டை கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மகன் போன்ற என்னுடைய மாணவன் சந்துரு, இன்னமொரு மாணவனுடைய பேர் அவரும் சந்துரு. அவர் இதுக்கான பிரதியாக்கங்களை செய்து அழகாக இந்த சின்ன சின்ன ஃப்ளைஸ்லேருந்து மற்றும் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களோடு ஒரு பகுதியாக மோகன், அவரும் எங்களுடைய மாணவன். 2 பேரும் ஒரே காலத்தவர்கள். என்னோடு கடந்த 30 வருடங்களாக 98 2000 பார்த்தாலே 22 23 வருடங்கள் 25 வருடங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நான் இந்த மண்ணில் எடுக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கும் பக்கபலமாக நிற்கின்றவர்கள். அவர்கள் இந்த அமைப்புகளை செய்திருக்கின்றார்கள். உண்மையில் அழகுற இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. குறுகிய காலத்தில் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த அழகு கலைக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதோடு இந்த ஒலி அமைப்புகளை தொழில்நுட்பத்தை அவர்களோடு பேசி என்னென்ன செய்ய வேண்டும். நேற்று கூட பலரும் சொன்னார்கள், இந்த தமிழ்தாய் வாழ்த்து படிக்கும் பொழுதோ அல்லது மற்ற நிகழ்ச்சிகளுக்கோ இந்த பின்புலத்தில் உள்ள இந்த எல்சிடி பேனலில் உள்ள காட்சி அமைப்புகள் மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொல்லி பணம் உட்பட பலரும் எனக்கிடம் வந்து சொன்னார்கள். இதை பொருட்படுத்தி செய்தவர் ஒரு தீபன். அவரோடு சேர்ந்து அந்த காட்சிகளை எடிட் பண்ணி கொடுத்தவரும் தீபன், என்ன ஒரு தீபன். அது இந்த இருவரும் உடைய உழைப்பும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நேர கட்டுப்பாட்டுடன் முன்னெடுத்து செல்வதற்கு துணை செய்தது. அவரோடு சேர்ந்து ஜனா, சிந்து போன்றவர்கள் வேலை செய்தார்கள். அவர்களுக்கும் நிச்சயமாக எங்களுடைய நன்றி.
அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கிய பிரசாந்த், எங்களுடைய சயந்தா பாஸ்கரன் அவர்கள். இந்த மகாநாட்டு நாங்கள் போன செப்டம்பரில் தொடங்குவதாக தீர்மானித்தோம். செப்டம்பர் அக்டோபர் மாதம். மொரீஷியஸில் டிசம்பர் 7, 8, 9, 10 மகாநாடு நடைபெற்றது. அங்குதான் கூட்டத்தில் நிறைவடைந்து இது பிரகடனப்படுத்த வேண்டும் என்பது திரு சாமிக்கண் அவர்களுடைய விருப்பம். அதற்கு அந்த நாளிலிருந்து அக்டோபரிலிருந்து, ஆனால் அதுக்கு பின்பும் டிசம்பர்லேருந்து இதில் வேகமாக இயங்க தொடங்கினோம். இவற்றினுடைய தொடர்புகள், அதற்குரிய நிர்வாக வேலைகள் சகலவற்றையும் சந்துருடன் இணைந்து எங்களுடைய இந்த அமைப்புக்காக அயராது உழைத்த ஒரு பெண். அவர் 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 தன்னுடைய காலில் சுயீனமாக இருந்த பொழுதும் கூட அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக இதற்கான நிறைய வேலைகள் இருந்தன. அவற்றையெல்லாம் செய்து முடித்திருந்தார். எனவே செல்வி சயந்தா பாஸ்கரனுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அத்தோடு இந்த வெளிநாட்டு பேராளர்கள் பதிவு செய்த பொழுது அவர்களுக்கான கடிதங்களை அனுப்பி, உங்கள் எல்லாருக்கும் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாருக்கும் துசி வடிவாக தெரியும், தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எப்போ என்ன அறிவித்தல் கொடுக்க வேண்டுமோ அந்த அறிவித்தலை உடனே அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியாக, எந்த நேரம் எடுத்தாலும் பதில் சொல்லக்கூடியதாக அதை முழுமையாக எடுத்து செய்து கொண்டிருந்தார்கள். அது அவ்வாறான ஒரு தொடர்பு பாலமாக அவர் இருந்தது. அவருக்கு கூட சில சந்தர்ப்பங்களில் பல்வேறு வேதனைகளை கொடுத்திருந்தது. இந்த மகாநாட்டுக்கு வருகின்ற பேராளர்களுக்கு நாங்கள் யார், எப்படி இயங்குவோம், எப்படி திட்டமிடுவோம் என்றது தெரியாது. அவர்களுக்கு கடந்த காலங்கள் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட சில கசப்புணர்வோ அல்லது சிக்கல்களை மனதில் கொண்டு கேள்விகளால் துளைத்து கொண்டே இருப்பார்கள் கடைசி மட்டும். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு அளவு தெரிந்திருக்கும், இங்கு இந்த மகாநாட்டில் ஒழுங்கில் இன்றைக்கு சாப்பாடு எங்கள் கையில் ஒரு மத்தியானம் பிந்தி வந்ததை தவிர எந்தவித சிக்கலும் இல்லை என்ற என்னுடைய எண்ணம். எனவே அவற்றை முன்னின்று செய்தது துசி அவருக்கு எங்களுடைய மிக பொறுமைசாலி. நான் எடுத்து இறுக்கி பேசினாலும் அங்கால் அப்படி சொல்ல மாட்டார். அவர் மிக சாந்தமாக எதற்கும் பொறுமையாக இருந்து பதிலளித்தவர். அந்த குணங்கள் எங்களுடைய பேரையும் என்னுடைய பேரையும் கூட காப்பாற்றி வைத்திருக்கு. அடுத்தது, இந்த நாங்கள் உணவு 1ஆம் தேதி காலையில் இருந்து தங்குமிடம் 31ஆம் தேதி நாங்கள் எல்லோருக்கும் அழைத்திருந்தோம். 31ஆம் தேதியில் இருந்து 3ஆம் தேதி இரவு மட்டும் உங்களுக்கு தங்குமிடம் இலவசமாக நாங்கள் தருகின்றோம் என்று சொல்லி, உணவும் தங்குமிடம் உணவும் நீங்கள் விமான நிலையத்திலிருந்து வருவதற்கான வசதியும் இலவசமாக நாங்களே செய்து தருகின்றோம். அதன்படி நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். அந்த உணவை பொருட்படுத்தி மிரனா அவர்களும் அவருடைய துணைவனும் கண்டிருப்பீர்கள். அவர்கள் சிறந்த உணவுகளை தங்களால் இயன்ற மட்டும் ஆறாருடைய கால நேரம் ஆருடைய உணவு நல்லா இருக்கும், மதிய நேரம் ஆருடைய உணவு நல்லா இருக்கும், இன்னும் இருக்கின்றது 1.5 நாள், பாதி நாள் தான் கழிந்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் திட்டமிட்டு எவ்வளவு உணவு வேணும் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்து தங்களால் இயன்ற மட்டும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லை,
மகாநாட்டை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொறுப்புணர்வோடு இங்கே பின்னுக்கு மேசை போடும் பொழுது வட்டமாக ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. சாப்பாட்டை எல்லாம் தேநீர் எடுத்து குறைச்சி கொண்டு கதைச்சு கொண்டிருப்பார்கள். இங்கு இருப்பவர்களால் எதுவும் செய்ய முடியாது. நான் சொன்னேன், இல்லை, வருகிறவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். அவர் தேநீர் குடித்தாலும் இதை இங்கே நடக்கிறத கேட்பார் ஒழிய கதைக்க மாட்டார்கள். ஆனால் சில ஆசிரியர்கள் என்னுடைய கூற்றி அவர்களுக்கு பொய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் போலும். அது தவறென்று சொல்லவில்லை, கண்டனத்துக்குரியது. அந்த சில ஆசிரியர்கள் செய்தது, அந்த ஆசிரியர்கள் என்ற பேருக்கு எல்லாருக்குமே அந்த களங்கத்தை கொடுத்துவிடும். அந்த பொறுப்புணர்ச்சியை தவற விட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து நடக்கின்ற ஒன்றரை நாள் அதில் செய்ய இருக்க வேண்டும். அந்த மேசைகள், எனவே அதுக்கு பிறகு அந்த மேசைகளை போட்டு முன்னுக்கு இருக்கிறவர்கள் இருக்கலாம், ஏதாவது உணவு பண்டம் எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் இருந்தவர்கள் சாப்பிடலாம். மகாநாடு நடக்கும் பொழுதே அவர்கள் தண்ணீர் வேணுமா, தேநீர் வேணுமா, தேநீர் கண்ட ஒரு இடம் காலத்தை ஒதுக்காமல் கொடுத்தால் அவர்களுக்கு உரிய காலத்தில் எடுத்துக்கொள்வார்கள், மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நடைபெறுவார்கள் என்று சொல்லி இந்த மண்டபத்தினுடைய இருக்கை அமைப்பை அவர்கள் கூறியதற்கமைக்க செய்து கொடுத்திருக்கிறார்கள். நான் சென்ற எந்த மகாநாட்டிலும் இப்படி அமைப்பு இல்லை. சாப்பாடு வேறையாக இருக்கும். அந்த வகையிலே சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மீண்டும் இந்த உணவினை சிறப்பாக ஒழுங்கு செய்து தந்து கொண்டிருக்கின்ற திரு மிதன்னாவுக்கும் அவருடைய துணைவருக்கும் அவரோடு சேர்ந்த குழுவுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் அவர் ஒரு பட்டியல் தந்திருக்கின்றார். இந்த உணவினை வழங்கியவர்கள் சவுத் ஏசியன் ஆர்கானிக் கிச்சன். நேற்றைய கால உணவு பலரும் வந்து சொன்னார்கள், நல்லா இருந்தது. அதுபோல் இன்றைக்கும் ஒரு பகுதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உணவை இலவசமாக தந்திருக்கிறார்கள். நேற்று நீங்கள் காலையில் எடுத்துக்கொண்ட உணவு எங்களுக்கு இலவசமாக கிடைத்தது. அதேபோல் சதென்ற அரோமா அவர்கள் இன்றைய காலை உணவை தந்திருக்கிறார்கள். அடுத்தது குசினி எக்ஸ்பிரஸ், பாபு கேட்டரிங். அடுத்தது நந்தா கேட்டரிங். நந்தா கேட்டரிங் இன்றைய மதிய உணவு, இந்த இரவு உணவும் அவர்கள்தான். இவ்வளவு பேரும் இந்த உணவினை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்குரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, இவ்வளவு பெரிய செலவோடு ஒரு மகாநாட்டை செய்வதென்றால் நிதி வேண்டும். இந்த நிதியை எங்களுக்கு யாரை நினைக்கலாம், கனடிய நாடு மிக மிக தமிழர்களுக்கு உதவி செய்கின்ற நாடு. மகாநாட்டுக்கு ஏதாவது கொடுத்திருப்பார்கள். இந்த 2 மத்திய அமைச்சரும் வந்திருந்தார், கரியானந்த சங்கரி. மாநில அமைச்சரும் வந்திருந்தார், கரியானந்த சங்கரி எங்களுடைய தமிழ். அவர் என்னோடு மிகவும் நல்ல உறவானவர். இந்த விசா பிரச்சனையில் ஏதாவது வந்தார், அவர்களுடைய அலுவலகம் உடனடியாக கடிதங்கள் அனுப்பி அதை சரி செய்ய தண்டித்தது. சிலது சரி வந்திருக்கிறது, சிலது சரி வரவில்லை. இங்கு யார் எழுதினால் என்ன, அந்த கனடா ஹை கமிஷன் தான் நினைத்தபடி தான் முடிவெடுக்கும். எனவே நான் நேற்று குறிப்பிட்டது மாதிரி 87 பேர் மலேசியாவில் இருந்து கட்டுரைகளும் அனுப்பி 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளும் அனுப்பி விண்ணப்பித்திருந்தார்கள் விசாவுக்கு. ஆக 5 பேருக்கு கிடைத்ததில் ஒருவர் வரவில்லை. அதிலும் இன்னும் ஒருவருக்கு ஹை ப்ரெஷர் 2 பேர் வரவில்லை. 3-4 பேர் வந்திருக்கிறார்கள். இது அதே போன்று தமிழ்நாட்டில்
எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய தமிழ்நாட்டு ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவருக்கு விசா இல்லை, அது கிடைக்கவில்லை. அவர்கள் நாங்கள் ஏதோ செயல்படவில்லை என்று கூட மனதில் எண்ணி இருக்க இன்னொன்று பேசவில்லை, எண்ணி இருக்கலாம். ஆனால் இந்த மேற்குலக அரசுகளினுடைய அதிகார நடவடிக்கைகளுக்கும் கிழக்குலகத்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு, கிழக்குலகத்தில் எம்பியினுடைய கடிதம் இல்லை என்றால் வேலை இல்லை. இங்கு எம்பி காகிதம் கொடுத்தா எம்பிக்கு வேலை இல்லை, வேலை இல்லாமல் போயிடும். அதுதான் சண்டைக்கும் உள்ள வேறுபாடு. அது எவ்வளவு உணர்ந்து கொள்வார்களோ சரியா. உண்மையில் திரு கரியானந்தஸ்ரீ அவர்கள் இந்த மாநாடு வெற்றியாக அளிக்க உண்மென்று தன்னுடைய இவ்வாறான பங்களிப்பினை சிறப்பாக செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த வேளையில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிதி பங்களிப்பினை எங்களுடைய பிரம்டன் மேயர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் எங்களுடைய தமிழ் இனத்திற்கு தோளோடு தோள் நிற்பவர்கள். ஈழத்தமிழ் இனத்துக்கு இனப்படுகொலை நடந்திருக்கின்றது என்பதை உரத்தி சொல்லிக்கொண்டு அதற்காக வேலை செய்கின்ற ஒருவர். என்னை தொடர்ந்து அவர் இங்கு வருவார். ஒரு give me a 10 minutes. Thank you. இந்த நிதியை கோரிய பொழுது ஒரு 90% மேற்பட்டவர்கள் நாங்கள் கேட்காமலே அனுப்பி வைத்தார்கள். இன்று காலை கூட என்னுடைய பாக்கெட்டு கூட செக் இருக்கிறது. உங்களுக்கு நான் பங்களிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செக் எழுதி தந்த, இந்த பேரில் செக் எழுதுறேன்னு தந்துட்டு போயிருக்கிறார். இதுதான் எங்களுடைய பலம். இது பலம் என்பதிலும் பார்க்க இந்த மகாநாட்டு குழு புனிதமானது, நேர்மையானவர்கள், செயல்படக்கூடியவர்கள் என்று இந்த குழுவின் மீது எங்களுடைய கனடிய மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். இது எங்களுக்கு கிடைத்த இந்த மகாநாட்டு குழுவில் பங்காற்றிய சகலருக்கும் ஆன ஒரு அங்கீகாரம் ஆக இந்த அவர்களுடைய நன்கொடைக்கு நன்றி சொல்வதோடு அவர்கள் அந்த பணத்திலும் பார்க்க அவர்கள் சிந்தனை எங்களுக்கு பலத்தையும் உற்சாகத்தையும் தந்தது என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நிறைவாக தொண்டர்கள் அதுக்கு பொறுப்பாக கரணி, அமிர்தா, மதுமதி, ஞானேஸ்வரன் மற்றும் சிலரை போட்டிருந்தோம். 6வது பேர் விட்டிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். எல்லாரும் என்னுடைய மாணவர்கள் தான். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட, எனக்கு சரியான எண்ணிக்கை தெரியாது, 100க்கு மேல் என்று தெரியும், தொண்டர்களை தங்களோடு இணைத்து கொண்டு பல்வேறு தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாக அந்த தொண்டர்களை பயன்படுத்தியதோடு அந்த பிள்ளைகள் நேரத்தோடு வந்து இதற்கு செயலாற்றினார்கள். இது எங்களுடைய அடுத்த தலைமுறை நாங்கள் பாடங்களை கற்பிப்பதிலும் பார்க்க அவர்களை நாங்கள் உள்வாங்கி வைத்திருக்கின்றோம். அவர்கள் இப்படியான தொண்டுகள் இனத்துக்கான மொழிக்கான சேவையாற்ற தயாராக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு அடுத்த ஒரு பெருமை சேர்க்கின்ற விடயம் என்று கூறிக்கொண்டு, சிறந்த கலைப்படைப்புகளை தந்த நடன ஆசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய பிள்ளைகள், ஜேம்ஸ் வசந்தனோடு தமிழை படிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது 50க்கு மேற்பட்ட மாணவ செல்லங்கள் தங்களுடைய பள்ளிக்கூட நேரத்திலும் சிரமத்திலும் பாராது பங்கெடுத்து, எனக்கு ஆச்சரியம், குறுகிய காலத்தில் இந்த சொல்வதற்கே கஷ்டமான நேற்று சொல்லி பார்த்தேன், இந்த நேற்று சொன்ன அந்த தாது தீது
ஒன்றுமே எங்களுக்கு வராது. எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் சொல்லி, சிறு பிள்ளைகள் சொல்லி பாடினார்கள். அருமையாக அந்த பிள்ளைகள் பங்களித்து அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நண்பன் ஞானேஸ்வரன் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து வருபவர்களை அழைத்து சென்று மேல்படியாக அவர்களுடைய சூக்கேஸையும் தூக்கி கொண்டு மேலே வச்சு அறைகளில் தங்க வைத்து அவர்களுக்குரிய தன்னாலான பணியை செய்தார். அவர் இங்கே இல்லை விட்டாலும் அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். விமான நிலையத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்ற பேராளர்களுக்கு நன்கு தெரியும். எல்லோரையும் திட்டமிட்டு ஒரு நிமிடம் கூட காத்திருக்க வைக்காமல் அவர்களை உடனுக்குடனே வரவழைத்து வந்து அவர்கள் தங்க வேண்டிய இடத்தில் அவர்களை இருத்தி, சில விடுதிகள் ஹோட்டல் கூட நிற்க விரும்புபவர்களுக்கு அங்கே கொண்டே கூட அவர்களை விட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை இந்த 31ஆம் தேதிக்கு முதல் உள்ளவற்றை தன்னால் இயன்ற மட்டும் செய்து உழைத்த என்னுடைய அருமை மாணவன் ராஜராஜன், எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். அவருக்கும் சிறப்பாக என்னுடைய நன்றியை சொல்ல விரும்புகின்றேன். இந்த அமைச்சுக்கான கடிதங்கள், வரவேற்பாளருக்கான கடிதங்கள், இவ்வாறான பல்வேறு விதப்பட்ட கடிதங்கள் எழுத வேண்டுமென்றால் நான் ஒருவர் நினைப்பேன். அவர் மிகவும் பிஸி என்றால் அடுத்தது சயந்தாட்ட போவேன் என்றால் சயந்தா தன்னுடைய வீலை பார்க்கும். மேலதிகமாக இப்படியான கடிதங்கள் கூட செய்யும். சிந்து அவர்கள் இப்பொழுது காலையில் ப்ரெசன்ட் செய்திருந்தார். சிப்பி அகாடமியை எங்களுக்கு தொடங்கி என்னுடைய மாணவி தான் கல்வியை தொடங்கன்னு சொல்லி தொடங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை மிக்க இளம் தலைமுறை. அவர் அந்த கடிதங்களை விடயங்களை எல்லாம் எழுதி தொடர்பு கொண்டு அதை பற்றி முழுமையாக செய்து தந்திருக்கின்றார். இவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் யாராவது விடுபட்டிருந்தால் தயவுசெய்து, நான் என்ன தெரியும் எவரையும் வேணுமென்று ஒதுக்குவதும் இல்லை விடுவதும் இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆறாவது விடுபட்டிருந்தால் அவர்கள் மன்னித்து கொள்ளவும். நேரம் கருதி பேட்ரிக் பிரவுன் அவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். பொறுமையாக எங்களுக்கு நேரத்தை தந்து அவரை அழைப்பதற்கு முன்பாக உங்களிடம் அதையும் கூறி இந்த நன்றியை முடித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சு. ராசரத்னம் அவர்களுக்கு அந்த விரிவான நன்றி உரை. எவ்வளவு பேர் இந்த மகாநாட்டிற்கு பின்னணியில் இருந்து வேலை புரிந்திருக்கிறார்கள் என்பது அவரது பேச்சிலேயே தெரிந்திருக்கும். அதனை விட இன்னும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இப்பொழுது அடுத்ததாக இன்றைய 2ஆம் நாள் நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் பிராம்ப்டன் நகர முதல்வர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்களை அறிமுகம் செய்ய போகின்றோம். We would like to invite Mr. Patrick Brown, Brampton Mayor, to come up on stage. With that, we would like to invite Mr. Patrick Brown to say a few words. Thank you. Vanakkam. And I wanted to come here this evening to congratulate my friend Rajaratnam Master
on the incredible work that he has undertaken to teach the Tamil language. You know, so many people I know involved in this organization, Niru, Theban, among others, who've put so much time and effort into carrying on this beautiful classical language. And 15 years of the World Tamil Teachers Conference. To say the work is important is an understatement. I think in light of what the Tamil people around the world have had to go through, carrying on, teaching the language to the next generation is so important. In the face of the adversity and the genocide and the ongoing aggression towards the Tamil culture, the work of teachers is one that is critical. And so on behalf of the City of Brampton and as someone who is an unconditional friend of the community, I wanted to come to congratulate Rajaratnam on this conference, to say if we can ever be of assistance in the City of Brampton, we are only a phone call away. Scarborough's not too far, and we have Tamil teachers in our community as well. Very excited that we're actually building our own Muluvakal Memorial in our largest park in Brampton, Shinkuzi Park. That it should be complete by the end of the year. So I'm looking forward to welcoming the Tamil teachers there to see what will be a symbol of the Tamil community's resilience and ongoing memory for lives lost. And so Rajaratnam, this huge turnout, this conference, I know it started yesterday, has obviously been very successful. I've had many friends in the community tell me about this conference, tell me about people from around the world who have come here. Walking in, I met a family from Australia. So it really is incredible, the reach and the connectivity. I have to say, one thing that I've been so impressed by is the connectivity of the community. Anywhere in the world, the community sticks together. The community knows each other's journey and story. I was in a convenience store once in Germany. I was at a conference, and the owner of the convenience store happened to be of Tamil background, and he said, "Aren't you the mayor from Brampton?" And I thought, the way the community is connected and knows about the advocacy and the work that is underway really is unparalleled. And thank you for creating a platform where the community can continue to learn from each other, continue to stay connected, and I hope that you have another 15 years and many, many more where you're passing on your knowledge to the next generation. Congratulations and Nandri for the honor to join you this evening. Sure, yes, please, yes. And this time I am trying to call our Sami Kannu, founder of this World Tamil Teachers Organization. And I remember one thing about Patrick. I lost my wife, and the wife funeral day, viewing day, nearly 4 or 5 people before that, Patrick Brown is standing, he's there. When I see, actually, I'm shocked. Thank you for that. I never thank for that. Thank you for that. அடுத்ததாக இந்த உலக தமிழ் ஆசிரியர் மகாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கு பின்னணியில் நின்று செயற்பட்ட நிறைவேற்று குழு உறுப்பினர்களுக்கான கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. அதனை இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மூவரும் வழங்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொருவராக நான் அழைக்கப் போகின்றேன். முதலாவதாக சந்துரு துரை ராசா. ஆக்சுவலி இவர் தான் இந்த மகாநாட்டை எல்லாரும் என்ன பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதில் பெரும் பகுதிக்கு உரியவர் சந்துரு. He did lot of job.
நன்றி சந்துரு. அடுத்ததாக சயந்தா பாஸ்கரன். இந்த மகாநாட்டை கோஆர்டினேட் பண்ணி எந்தவித சளைப்பும் இல்லாமல் எந்த நேரம் இன்று வரை அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற அடுத்து கிரிஜா ஜெயரூபன். கிரிஜா, நான் பள்ளிக்கூடம் தொடங்கின காலத்திலிருந்து என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். என்னுடைய மோகன் செல்வரத்னம். அடுத்தது மோகன். இவரும் சந்திருவோடு இணைந்து பயனாற்றுகின்ற ஒரு போராளி தான். துஷி குணரத்னம். துஷ்யந்தி குணரத்னம். எல்லாருக்கும் துஷியை நன்கு தெரிந்திருக்கும். வெளிநாட்டுக்காரருக்கு ஆள் தெரியாவிட்டாலும் குரல் தெரிந்திருக்கும். இவர் தான் அவர். சிந்துஜா தவராசமித்ரன். சிந்து என்னுடைய ஒரு மாணவி, மிகச்சிறந்த நிர்வாகி, தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக மிக புலமை பெற்ற என்னுடைய மகள். அடுத்ததாக மாநாட்டு மலர் குழுவின் தலைவர் எழுத்தாளர் நவம். அண்ணன் இருக்கிறார் நினைக்கிறேன். என் மதிப்புக்குரிய, மிக மிக மதிப்புக்குரியவர். எந்த ஒரு நூலோ கட்டுரையோ சிறு விடியமோ சிறு எழுத்துப்பிழை இருந்தாலும் அவருக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாது. பல்வேறு கவிதைகளை அண்மையில் கூட ஆங்கிலத்தில் உள்ள ஒரு கவிதைகளை திரட்டி மொழிபெயர்த்து விட்டிருக்கின்றார். ஹீஸ் பப்ளிஷ்ட் இங்கிலீஷ் poet. He's a big poet. அடுத்ததாக பிரதீபன் ராஜேந்திரன். தீவன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இவர் என்ன பேசக்கூடிய உரிமையும் பேசுகின்றவரும் இவர் தான். அடுத்ததாக மிர்னா யோகேஸ்வரன். இன்று எவரும் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நீண்ட காலம் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர். இந்த உணவு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து இந்த உணவுக்கு பொறுப்பாய்ந்து இவரும் கணவரும் நிறைய பாடுபட்டு செய்து கொண்டிருப்பதை கண்டிருப்பீர்கள். இவர் செய்கின்ற வேலையை பார்த்து சிலர் கேட்டார்கள், நீங்களா அது கேட்டறிங்கள். இல்லை, அவருடைய துறை வேறு. இந்த நிர்வாகத்தை பொறுப்படுத்தி கொண்டார். நன்றி. அடுத்ததாக ராஜராஜன் சுப்பிரமணியம். இவரை தெரியாதவர்கள் உங்களிடம் இருக்க முடியாது. இவரைத்தான் நீங்கள் முதல் விமான நிலையத்தில் சந்தித்திருப்பீர்கள். நன்றி. தினேஷ் குகானந்தா. தினேஷ் இந்த விழாவை தொடங்கிய பொழுது நிதிக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் என்று சொல்லி மிகவும் கவலைப்பட்ட ஒரு மனிதன். தன்னால் இயன்ற மட்டும் எல்லோரையும் சந்தித்து செய்தியை கொண்டு சென்று, நான் ஒரே ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த நாட்டில் நான் எந்த விடயத்துக்கு நிதி சேர்த்தவன் அல்ல. போராட்ட காலத்தில் கூட விடுதலை புலிகளுக்காக நான் நிதி சேர்க்க போகவில்லை. பல பேர் விஷயம் செய்து போனதில்லை. என்னை சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்னென்றால் அந்த வகையில் நான் உண்மையில் புனிதன். நான் காசு கொடுத்திருக்கிறேன் ஒழிய எடுத்ததில்லை. நீங்கள் கேளுங்கள் தருவார்கள் என்று
அதை அவர்கள் கண்கூடாக கண்டு பெருமளவு நிதியை தேய்ச்சி தந்தவர் இவர் தான். அடுத்ததாக அபிராமி விஜயரட்னம். என்னுடைய ஒரு மாணவி. நான் எந்த விழா செய்தாலும் அந்த பரிசில்களை ஒன்றும் தவறாமல் ஒழுங்காக கொடுக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு மிக்க விடயத்தை செய்து கொண்டிருப்பவர். அடுத்து டாரிஸ் ஜோய் மதனராஜா. இந்த வெளியால் இருக்கின்ற புத்தக கண்காட்சி முதற்கொண்டு இந்த 6 பேருக்கு நாங்கள் இந்த மண்ணிலே உழைத்த 6 பேருக்கு தமிழ் கல்விக்காக உழைத்த 6 பேரை நாங்கள் கௌரவிக்க வேண்டும், அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணத்தை வெளியிட்ட பொழுது அதற்கான படங்களை தேடி அதற்கான எழுத்துக்களை தேடி அவர்களை பற்றி எழுதி கொடுத்து சந்துருவிடம் கொடுத்து அதை பிரிண்ட் பண்ணி எடுத்து வைத்தவர். இந்த மாநாட்டிலே நேற்று நடந்த ஓக்கனடதா தமிழ்த்தாய் வாழ்த்து பிள்ளைகளை திரட்டி மிக கண்டிப்பாக நின்று ஒழுங்காக நடத்தி முடித்த ஒரு ஆசிரியர். நன்றி. அடுத்ததாக ஜனார்த்தன் பாலபாஸ்கரா. இளம் அவர் மற்றொரு பணியாக ஜேம்ஸ் வசந்தனை கூப்பிட சென்றிருக்கின்றார். அவருக்கான கௌரவம் சென்றடையும். சரி, அடுத்ததாக ஸ்டெல்லா சேகர். ஸ்டெல்லா இந்த முன்னுக்குள்ள இந்த பூக்களுடைய சோடனை வெளியில் உள்ள பூக்கள் எல்லாமே எப்பொழுது எங்களுக்கு தேவைப்பட்டாலும் செய்து தருபவர் ஒரு ஆசிரியர். எங்களுடைய ஆசிரியர் தானே, எல்லோருமே ஆசிரியர்கள் இதில் பணியாற்றுவது. கருணி சிவகுமாரன். கரணி அவர் இந்த வாலண்டியர்ஸுக்கு பொறுப்பாக இருந்து வேலை செய்தார். பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸாக. என்னுடைய உறவுகளை சொல்வது சரியில்லை என்றாலும் என்னுடைய பேத்தி. துஷிதா பத்மநாதன். இல்லையா? அப்போ ஓகே. அடுத்ததாக உமா சூரியகுமார். உமா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் உண்மையில் மொழியியல் பேராசிரியர்கள் இங்கு வந்து எங்களோடு இணைந்து இந்த தமிழ் விஷயத்தை செய்வதுடன் இந்த புத்தகம் அண்ணாவோடு சேர்ந்து இந்த புத்தகத்தினுடைய எழுத்துப்பிழைகளை இதெல்லாம் திருத்தி எடுத்து தந்தவர். பல்வேறு வகையிலும் மொழி சார்ந்து நெடுக உதவி செய்து கொண்டிருக்கும் ஒருவர். ஞானேஸ்வரி பாஸ்கரன். இவரும் அவரை போலதான். அவர் எந்த நேரம் எங்களுக்கு பின்னால் இருந்து தூண்டி தூண்டி விஷயங்களை செவிப்பவர். இவருடைய 3 பிள்ளைகள் தமிழ் புலமையாக்கி அதை கல்லூரிக்கு வேலை செய்ய விட்டிருக்கிறார். நன்றி. சங்கீதா திவாகரன். இந்த சங்கீதா என்னுடைய ஒரு மாணவி தான். இந்த மேடை அலங்காரம் வழியாக நான் முன்பு சொல்லியிருந்தேன். இவற்றை எல்லாம் செய்வதற்கு அவர் தான் பொறுப்படுத்தி செய்வார். கஜேந்தினி செல்வராஜா. இந்த மகாநாட்டு குழுவில் இருந்து பணியாற்றியவர். இவர் என்னுடைய உண்மையான மருமகள், என்னுடைய மாணவியும் கூட. இவர் என்னுடைய மகனை காதலிக்கும் போது சொன்னார், ராரணத்தாற்ற மகன் என்றபடியாக தான் என்ன காதலிச்சேன். சாந்தினி ஞானரட்னம். வாங்க. சாந்தினி டீச்சர் இங்கு நான் பள்ளிக்கூடம் தொடங்கிய காலத்தில் இருந்து அவர் தனியாக ஒரு பள்ளிக்கூடம் வைத்து எங்களோடு இணைந்து
கற்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு நீண்டகால பணியாளர். அடுத்ததாக ரேகா சிவகுகானந்தன். யார் பேர் போகிற ரேகாவா? ரேகாவை எல்லோருக்கும் தெரியும். அவர் எங்களுக்கு மாத்திரமில்லை, உலகத்தில் உள்ள நடக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஒரு எம்சி, வானொலி கலைஞரும் கூட. ஜெயபாலசிங்கம் செல்லத்துறை. ஜெயா இவர் டியூரன் தமிழ் ஃபெடரேஷன் கீழ் நடக்கின்ற எங்களுடைய கல்லூரியினுடைய பொறுப்பாளர், கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜெயமதி தயாளன். எங்களுடைய ஒரு முதன்மையான தொண்டர் கலைச்செல்வன் லங்கை சிங்கம். இவர் மிர்னானுடைய துணைவர். நீங்கள் கண்டிருப்பீர்கள் இன்றைக்கு எல்லாம். மிகவும் துடிப்புள்ள இளைஞர். எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டாலும் ஓடி வந்து செய்கின்ற ஒரு உத்தமர். அமிர்தா பாஸ்கரன். இவரும் இந்த வாலண்டியர்ஸுடைய தொண்டருக்கு பணியாற்றிய நல்ல ஆதரவு தான். அடுத்ததாக தர்ஷிகா சந்திரமோகன். மோகனுடைய திருமதி அவர்கள் குடும்பமாகவே வெறும் மாணவிதான். மோகனும் மாணவிதான். குடும்பமாகவே எங்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றனர். பிருந்தா பாஸ்கரன். பிருந்தாவும் திருமதி பாஸ்கரன் உடைய மனைவி, என்ன பிள்ளை, இரண்டாவது பிள்ளை. மயந்தா மஹிந்தன். இவர் வின்சரில் எங்களுடைய கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர். ஒரு சிறந்த சங்கீத ஆசிரியை, கலைப்படைப்புகளை முன்னின்று எங்களுக்கு செய்து தருபவர். அதற்கும் உங்களுடைய நன்றியை இந்த முறை செய்து கொள்கிறேன். சசிகுமார் கதிர்காமு. இல்லையா? அடுத்ததாக லலிதா பாஸ்கரன். சசிகுமார் இருக்கின்றார். லலிதா சசி இல்லையா? சசி மோன்றியோல் இருக்கின்ற ஆத்மஜோதி பள்ளிக்கூடத்தின் அறிஞ்சிருப்பீர்கள். இதுக்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஒரு மிக சிறந்த சமூக பணியாளர். அதில் மாற்ற கருத்துக்கு இடமே இல்லை. அடுத்ததாக லலிதா பாஸ்கரன். லலிதா பாஸ்கரன் நீண்ட காலமாக இந்த மண்ணிலே கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர். சத்யபாமா ராஜரட்னம். சத்யபாமா பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூவரில் எங்களுடைய விருட்சம் என்று நிறுவி எங்களுடைய பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர். இவருடைய பேரும் லாஸ்ட் நேம் ராஜரட்னம்னு யோசிச்சுட்டாங்க. அவர் அப்பாவினுடைய பேர் ராஜரட்னம், எனக்கும் ராஜரட்னம். ஆனால் அவர் என்னுடைய மனைவியினுடைய மாமனை என்னுடைய பிள்ளை தான். அண்ட் அனுஷா நிஷாந்த். என்னுடைய அலுவலகத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சிறந்த ஒரு அலுவலக நிர்வாகி. நன்றி. மதுமதி சிவகுமரன். இந்த முன்னுக்கு இந்த ரிசப்ஷன் டெஸ்கில் இருந்து பல விஷயங்களையும் சிறப்பாக செய்தவர் தொடர் முருகவேல் கதிரவேல்.
இல்லைன்னா அடுத்த நாள் கூப்பிடு. வர்றேன். இவர் மொன்றியோல் ஆத்மஜோதி பாடசாலையில் இருந்து எங்களுடைய நிதிக்கு பொறுப்பாக இருக்கிற ஆள். முக்கியமான பேர் வழி. நந்திவர்மன் ஜெகநாதன். இது ஒரு இந்த எங்களுடைய கனடிய கல்லூரியில் ஒரு முக்கிய விஞ்ஞான ஆசிரியர், கணித விஞ்ஞான ஆசிரியர், தொழில்நுட்பத்துறையில் வல்லவர். எங்களுடைய வெப்சைட் இதுகள் எல்லாத்தையும் இவர் தான் பார்த்து நிவர்த்தி செய்து அந்த முறையில் கைகாட்டி கொண்டிருப்பவர். அதில் ஏதாவது பிழை இருந்தால் அவரை பிடிக்கிறது. ராஜரூபிணி அகிலன். ராஜரூபிணி எங்களுடைய ஒரு ஆசிரியர், பல்வேறு தொண்டுகளையும் எடுத்து செய்து கொண்டு வருகின்றார். யாரோடும் இணைந்து. சியாம் சுந்தர் சண்முகநாதன். ஒரு எங்களுடைய பெற்றோர்களிடமிருந்து எங்களுக்கு தொண்டராக இருந்து தொடர்ந்து என்ன தேவை இருந்தாலும் கல்லூரிக்காக பணியாற்றுகின்ற ஒரு பெருந்தொண்டர். ஷியாமா யுகதீஸ். இவர் அண்மையில் இருந்து இலங்கையிலிருந்து வந்தாலும் ஓடியந்து எங்களுடைய கல்லூரி இணைந்து தன்னான பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆள். தமிழில் நல்ல புலமை மிக்க ஒரு ஆளுமை கொண்டார். அடுத்து திருமதி ஷியாமலா நவம். ஷியாமலா நவம் அவர்கள் வருகிறார். அவருக்கு முன்னதாக துஷ்யந்தி மேக்கிலன்ஸ். எங்களோட ஒரு அன்பான ஆசிரியர், உஷா நந்தினி ஷியாம் சுந்தர். இவரும் எங்களுடைய ஒரு பெற்றோர். இந்த நேரத்திலும் எங்களுக்கு தேவையானவற்றை செய்து தருகின்ற ஒரு ஆள். எங்களுடைய நவமன்னாவுடைய துணை. அடுத்ததாக தமிழ்மதி சிவகுமார். தமிழ் மலர் அவர் கொஞ்சம் பள்ளிக்கூடத்திலிருந்து தூர இருந்தாலும் ஒரு மணித்தியாலும் ஓடி வந்து எப்பொழுதும் என்ன தேவையும் செய்து கொண்டிருக்கின்றார். தியாகேஸ்வரி மகேந்திரன். அடுத்ததாக குறிஞ்சி மகேந்திரன், குறிஞ்சி ஜெயரூபன். இவர் அவார்டு கொடுக்கக்கூடாது என்றால் என்னுடைய பேத்தி. கிருஷ்ணா நந்தி பைந்தமிழ் குமரன். எங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் திருமதி மகேந்திரனும் இவரும். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வரவேற்பு. அடுத்ததாக முன்னரே கூப்பிட்ட தியாகேஸ்வரி மகேந்திரன். இவர் நான் தமிழ் கலை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கிய காலத்திலிருந்தே அதுக்கு பொறுப்பாக இருந்து உழைத்து கொண்டு வந்தவர். என்றும் எங்களோடு இணைந்து கல்வி பணியை செய்து கொண்டிருக்கின்றார். தனியாக ரெட் அல்கடமி என்று ஒரு கல்லூரியை தொடக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் அந்த கல்லூரியில் வெளியேறிய பின்பு இருக்கைகள் போகவில்லை. அதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. விஜயதர்ஷினி செல்வரட்னம். அவருடைய தொண்டுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்ததாக சாதனா ஸ்ரீனிவாசன்.
என்னுடைய ஒரு மாணவி நல்லா பணியாற்றுவாள் ஓடி தெரிஞ்சு. இவர்கள் அனைவருமே இந்த மாநாட்டிற்கு இவ்வளவு காலமாக பல மாதங்களாக பின்னின்று உழைத்தவர்கள். இவ்வளவு வெற்றிகரமாக மாநாடு நடைபெறுவதற்கு இவர்களது உதவி இல்லாமல் அது சாத்தியப்பட்டிருக்காது. எனவே அவர்கள் அனைவருக்குமே உலக தமிழ் ஆசிரியர் மாநாட்டின் சார்பாக எமது நன்றிகள். திரு தவராஜா, மதிஷா, இந்த 2 பேரும் தயவு செய்து இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். தவராஜா, மதிஷா. அடுத்து இன்னும் சிலருக்கான கௌரவம் வழங்கப்பட இருக்கின்றது. நேற்றைய முதலாவது நாள் மாநாட்டின் போது வரவேற்பு நடனத்தை வழங்கிய நிரோ டான்ஸ் கிரியேஷன்ஸ் மற்றும் நிருத்திய கலாஞ்சலி நடன பள்ளி ஆசிரியை திருமதி நிரோதினி பரராஜசிங்கம் அவர்களை அந்த கௌரவத்தை பெறுமாறு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இன்றைய 2ஆம் நாள் நிகழ்விலே நடன நிகழ்ச்சியை வழங்கிய சிவசக்தி நுண்கலை கல்லூரி ஆசிரியை கௌசல்யா ராஜகுமாருக்கான கௌரவம்.
நன்றி. அடுத்ததாக ஊடகத்துறையினருக்கான கௌரவம். இந்த நிகழ்வை வெளியிலே தெரியும்படி பல்வேறு செய்திகளையும் புகைப்படங்களையும் காணொளிகளையும் பதிவு செய்த உதயன் பத்திரிகையைச் சேர்ந்த திரு லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். அவர் இங்கே இல்லை என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக கிருஷ்ணா லைவ் டெலிகாஸ்ட் அவருக்கு அடுத்தபடியாக தமிழ் மிரர் சார்ல்ஸ். தமிழ் மிரர் சார்ல்ஸ் அவர் இல்லாவிட்டால் அடுத்ததாக புகைப்பட கலைஞர் பிரதீப் செல்வகுமாரசாமி. அடுத்தபடியாக கீதவாணி பாஸ்கரன். நிறைவேற்று குழு உறுப்பினர்களில் 2 பேரின் பெயர்கள் தவறவிடப்பட்டுவிட்டன. கஜயந்தி துரை ராஜா மற்றும் மதீஷா மக்கிலன்ஸ் இருவரையும் அழைக்கின்றோம். தவராஜா இருந்தாலும் தயவு செய்து முதல் மலைச்சம் வேறு இல்லை. தவராஜா நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேயர் பேட்ரிக் பிரவுன். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு நடனம் உங்களுக்காக வர இருக்கின்றது. மூப்பில்லா தமிழ் தாயே என்ற ஒரு பாடல் அனைவருமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். AR ரஹ்மானின் இசையில் வந்த பாடல். அந்த பாடலுக்கான நடனத்தை வழங்குவதற்காக
அனுஷ்யா ஜெயலிங்கம், கஜேந்தினி செல்வராஜா, சௌமியா தயாளன் மற்றும் தர்ஷினி சிவதாசன் ஆகியோர். புயல் தாண்டிய விடியல் புதுவானில் விடியல் பூபாலமேவா தமிழேவா தரணியால தமிழேவா விழுந்தோம் உன்னம் நாம் எழுந்தோம் எப்போதும் பிரிந்தோம் உன்னம் நாம் இணைந்தோம் எப்போதும் தமிழுக்கமைப்போம் ஊர் கூடி தேரை இழுப்போம் மொழி இல்லை என்றால் இங்கே இடமில்லை என்றே அறிவாய் விழித்துக்கொள் தமிழாவுன்னே துணைத்துக்கொள் தமிழாவுன்னே என்று தினந்தோறும் சொல்வோம் என்று முறையன்று யாரை கொண்டு உயர்வோமா உலகில் என்று அன்னைக்கும் அன்னை நீயே அடிவான ஹிருதயம் நீயே உன்னைக்கும் முன்னே நீயே மூப்பில்லா தமிழ் தாயே அன்னைக்கும் அன்னை நீயே அடிவான ஹிருதயம் நீயே உன்னைக்கும் முன்னே நீயே மூப்பில்லா தமிழ் தாயே மூப்பில்லா தமிழ் தாயே மூப்பில்லா தமிழ் தாயே மூப்பில்லா தமிழ் தாயே அந்த அழகான நடனத்தை வழங்கிய அனுஷ்யா ஜெயலிங்கம், கஜேந்தினி செல்வராஜா, சௌமியா தயாளன் மற்றும் தர்ஷினி சிவதாசன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மகாநாடு மிகவும் சிறப்புற இடம்பெறுவதற்கு நமக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் ஏஜி எலக்ட்ரிக்கல், ஜேடிஎஸ் ஆட்டோ கலீஷன் லிமிடெட், ஜிடிஏ வீடியோ என்டர்டெயின்மெண்ட், அனலை எக்ஸ்பிரஸ், அனிதா HD Pro, சதர்ன் அரோமா, பிளாட்டினம் கார் அண்ட் ட்ரக் ரெண்டல், யூனிவர்சல் ஆட்டோ பாடி ஷாப், பிரைட்டன் கார் ரெண்டல், குசினி எக்ஸ்பிரஸ், Breeze Heating and Cooling, G6 Tile Cabinets, Guna Thuraisingam Health Clinic, CTS Building Supply,